அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குங்க. ஆனாலும் செலவுகளில் திட்டமிடல் மிகவும் அவசியம். உடன் பிறந்தவர்களால் உதவியும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. கோர்ட்டு வழக்குகளில் ஓரளவுக்கு சாதகமான நிலையே இருக்குங்க. தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க. எதிர்பார்த்து தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். வரவேண்டிய பாக்கி பணத்தை போராடி தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவே இருக்க பெறும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடியும். உறவினர்கள் நண்பர்களால் உதவியும் உற்சாகமும் உண்டாகலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதனால் உடல் அசதியும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது விளக்கமான ஒரு நிலையே தான் இருக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம். வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விடவும் லாபம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கையெழுத்து இடுவதற்கு முன்பாக பல முறை சிந்தித்து கையெழுத்து போடுவது, நன்கு படித்துவிட்டு கையெழுத்து போட வேண்டியது அவசியங்க. பங்குதாரர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முயற்சிகள் ஒரு சில விஷயங்கள் எதிர்ப்புகளுக்கு பிறகு தான் உங்களுடைய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். கவனமாக இருங்க. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டியது அவசியமாகிறது. மன துயரம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிற்றின்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் வெளியே சிலர் சண்டை போடலாம். அதனால் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள பல தடங்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில்
இருப்பவர்களாலேயே டென்ஷனும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாதது போல இந்த காலகட்டம் தோன்றலாம். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியதாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருங்க. வீண் செலவுகள் உண்டாகாம பார்த்து கொள்ளுங்க. மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும். அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூட சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்க செய்யலாம். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கிறதுல போராடி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பல விஷயங்கள் இழுபறியாகவே இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது நல்லது. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிகமாக பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுங்க. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். மாணவர்கள் கல்வியில திறமை அதிகரிக்கும். விளையாட்டுக்கள்ல ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக தாங்க இருக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் இந்த காலத்துல தொழில் தொடர்பான செலவுகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. காரிய தாமதம் ஏற்படலாம். எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். வீண் கவலை இருக்கத்தான் செய்யும். பண வரவு அதிகப்படும். அதே நேரம் வீண் செலவும் உண்டாகும். சேமிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை பலருக்கும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வெளியூர் பயணம் அதன் மூலமா அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகு நடந்து புரியுங்க. தேவையான பண உதவி சற்று தாமதமாகவே கிடைக்க பெறுவீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அரசு தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி அடையிறதுல சிரமம் ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்க பெற்றாலும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகள் சற்று மகிழ்ச்சியை சீர்குலைக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படுங்க. தீ ஆயுதங்களை கையாளுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்யறது நல்லது. பெண்கள் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். யாரிடமும் வீண் சண்டையை தவிர்த்து கொள்ளுங்க. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வீண் அலைச்சலும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலையுமே கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வு ஏற்படும். வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனத்தை செலுத்துறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிலையும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு எடுப்பாங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம். வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே போல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும். அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாங்க. இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு
சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது தொழில் புரிகிறவங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க.